நம்ம எல்லாருமே ஜெய்பீம் படம் வந்து பார்த்திருப்போம். அதுல இல்லீகலா ஹீரோவ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு, லாக்கப்ல விசாரிக்கும்போதே அவரு இறந்து போயிருப்பாரு. அப்போ ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம அட்வொகேட் சந்துரு அவர்கள மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவரு நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதமான ஹேபியஸ் கார்பஸ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வகையான ரிட்ட வந்து பயன்படுத்தியிருப்பாரு. அந்த ரிட்ல தமிழ்ல மீனிங் என்னன்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை. அதாவது கோர்ட்ல இருந்து சம்மந்தப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்கொணர்வு நீதி பேராணை போணுச்சுன்னா, என்ன மீனிங்னா, ஆள கொண்டு வந்து 24 மணி நேரத்துல உயிரோட நீதிமன்றத்துல நிறுத்து, அதாவது புரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு மீனிங். இப்போ ஆல்ரெடி அவரு லாக்கப்லயே இறந்தனால, அவங்களால நீதிமன்றத்துல புரொடியூஸ் பண்ண முடியாம போயிருக்கும். அதனால நீதி ஜெயிச்சிருக்கும். அப்படியாப்பட்ட ரிட்ட பத்தி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள், எக்ஸ்பெக்டட் கேள்விகளோட இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவா ரிட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய சிறப்பு கட்டளை இல்லனா நீதி பேராணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒருத்தவங்களோட உரிமையை பாதுகாக்கிறதுக்கு இல்லனா ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி இல்லனா லோயர் கோர்ட்ஸ் கீழ்நிலை நீதிமன்றம் இருக்கு இல்லையா? அவங்க செஞ்ச தவற சரி செய்ய ஹைகோர்ட் இல்லனா சுப்ரீம் கோர்ட் இத பயன்படுத்துறாங்க. மொத்தமா 5 வகையான ரிட் இருக்கு. ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஆட்கொணர்வு நீதி பேராணை. செகண்ட் ஒன் மேண்டமஸ். மேண்டமஸ்னா கட்டளை நீதி பேராணை. இப்போ ஒரு முனிசிபல் கமிஷனர் அவருடைய வேலைய செய்யல அப்படின்னா, உங்க வேலைய செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதி பேராணை தான் மேண்டமஸ். தேர்ட் ஒன் ப்ராகிபிஷன். ப்ராகிபிஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரிபுனல் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு தீர்ப்பாயம். அவங்க அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன தாண்டி செயல்படுறாங்க. இல்லன்னா லோயர் கோர்ட் அவங்களுடைய அதிகார வரம்ப தாண்டி செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ப்ரொசீடிங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதி பேராணை தான் ப்ராகிபிஷன். ஃபோர்த் ஒன் செர்ஷ்யூரி. செர்ஷ்யூரினா என்னன்னா, இப்போ ட்ரிபுனல் ஒரு தீர்ப்பாயம் ஒரு அன்லாஃபுல் ஆர்டர ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது ஜூரிஸ்டிக்ஷனல் இல்லன்னா லீகல் எரர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுது. ஹையர் கோர்ட் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆர்டர கரெக்ட் பண்ணுங்க. இல்லன்னா அந்த ஆர்டர குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அது செர்ஷ்யூரி. ஃபிஃப்த் ஒன் quo warranto. quo warrantoனா, இப்போ ஒரு இன்எலிஜிபிள் பெர்சன் அதாவது தகுதியே இல்லாத ஒரு நபர் ஒரு பப்ளிக் ஆஃபீஸ, ஒரு கவர்ன்மென்ட் ஆஃபீஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்குபை பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்க எந்த தகுதியின் அடிப்படையில இந்த ஆஃபீஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா, அது quo warranto. பொதுவா இந்த 5 ரிட்ல பசங்களுக்கு, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய ரெட் எதுன்னா, ப்ராகிபிஷனும், செர்ஷ்யூரியும் தான். அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துரலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த நீதி பேராணை அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம், வெப்பன் அப்படின்னே சொல்லலாம். இத சுப்ரீம் கோர்ட் வெளியிடுறாங்க, ஹை கோர்ட் வெளியிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகிள் 32 யூஸ் பண்ணி வெளியிடுறாங்க. ஹை கோர்ட் ஆர்டிகிள் 226 யூஸ் பண்ணி வெளியிடுறாங்க. இந்த ரிட் வெளியிடுகிற அதிகாரம் ஹை கோர்ட்டுக்கு தான் அதிகம். காரணம் சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனா மட்டும் தான் இந்த 5 வகையான நீதி பேராணையை வெளியிட முடியும். ஆனா ஹை கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டாலும் சரி, லீகல் ரைட்ஸ் சாதாரண உரிமை மீறப்பட்டாலும் சரி, இத பயன்படுத்தி அவங்களுக்கு பறிக்கப்பட்ட அந்த அடிப்படை உரிமைகள மீட்டு தரலாம். ஓகேங்களா? இந்த ஆர்டிகிள் 32 ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்? ஏன் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகிள் மொத்தமா 395 ஆர்டிகிள் எழுதினாலும், இந்த ஆர்டிகிள் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொன்னாரு அப்டின்னா, இந்த அம்பேத்கர் அவர்களே இந்த ஆர்டிகிள் 32 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் ஒரு கவர்ன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போலீஸ் டிபார்ட்மென்ட் ரவிய அப்படிங்கிற ஒரு நபர டீடெயின் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கங்க. அவருக்கு ரைட் டூ பெர்சனல் லிபர்ட்டி தனிமனித வாழ்வு மற்றும் சுதந்திரம் அப்படிங்கிறது அவருக்கு குடுக்கப்பட்ட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது மட்டும் பத்தாது. அத என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத என்ஷூர் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். இப்போ ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை கோர்ட்ல இருந்து வெளியாகுது அப்படின்னா, அவர கோர்ட்ல வந்து நிறுத்த சொல்லுவாங்க. அவர எதனால கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்க அத ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னா, அவர உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் தான் 32. அதனால தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் இந்த ஆர்டிக்கிள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன அப்படிங்கிறத டீடைல்டா நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சொன்னது ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கும்போது நீங்க ஜெய்பீம் படத்தை நல்லா ஞாபகம் வச்சீங்க. அதுவே போதுமானதா இருக்கும். இப்போ ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
ஒருத்தவங்கள சட்டவிரோதமா கைது செஞ்சிருக்காங்க, இல்லன்னா அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்கள நீதிமன்றத்தின் முன் கொண்டு வர சொல்லி, டிடென்ஷன் சட்டப்படி சரியா, இல்ல தவறா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் பாப்பாங்க. சப்போஸ் அவங்க கைது பண்ணது இல்லீகல் டிடென்ஷன் அப்படின்னா, அவங்கள உடனே ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. சரி, இத யாரு ஃபைல் பண்ணலாம்? ஹேபியஸ் கார்பஸ இந்த ரிட்ட யாரு ஃபைல் பண்ணலாம்? அப்படின்னா, அந்த கைது செய்யப்பட்ட நபர் டைரக்ட்டா கோர்ட்டுக்கு போக முடியாது. அதனால அந்த கைது செய்யப்பட்ட நபரோட அவரோட ஃபேமிலி மெம்பர், ஃபிரெண்ட் இல்லன்னா அது சம்பந்தப்பட்ட அவர் சம்பந்தப்பட்ட அப்ராப்ரியேட் பெர்சன் யாரு வேணாலுமே இந்த ஹேபியஸ் கார்பஸ ஃபைல் பண்ணலாம். யாருக்கு எதிரா இத ஃபைல் பண்ணலாம்? நீதி பேராணை அப்படிங்கிற ரிட்ட யாருக்கு எதிரா ஃபைல் பண்ணலாம்? அப்படின்னா, ஒரு போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு எதிரா ஃபைல் பண்ணலாம். பப்ளிக் அத்தாரிட்டி கவர்ன்மென்ட் ஆபீஸ்க்கு மேல ஃபைல் பண்ணலாம். அப்புறம் பிரைவேட் பெர்சன் மேலயும் ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? பிரைவேட் பெர்சன் மேலயும் ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து மேண்டமஸ். மேண்டமஸ்னா என்னன்னா, கட்டளை நீதி பேரணை. இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். இதுக்கு மீனிங் என்னன்னா, வி கமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு முனிசிபல் ஆஃபீசர் வந்து அவருடைய வேலைய செய்யல அப்படின்னா, அவரு பாதிக்கப்பட்ட நபர் கோர்ட்டுக்கு போனாருன்னா, அங்கிருந்து ஒரு ரிட் வெளிய விடுவாங்க. அதுக்கு பேரு மேண்டமஸ். உங்களுடைய வேலைய செய்யுங்க அப்படின்னு சொல்லும். ஒரு கவர்ன்மென்ட் இல்லன்னா பப்ளிக் அத்தாரிட்டி சட்டப்படி செய்ய வேண்டிய பப்ளிக் டியூட்டிய செய்யாம இருக்காங்க அப்படின்னா, கோர்ட் உங்க கடமைய செய்யுங்க அப்படின்னு கட்டளையிடும். அந்த ரிட்டுக்கு பேரு தான் மேண்டமஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முனிசிபாலிட்டி வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி டியூட்டி வந்து இருக்கும். அவங்களுடைய வேலைய டெலிபரேட்டா வேணும்னே செய்யாம இருக்காங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஹைகோர்ட்டுக்கு போவாரு. ஹைகோர்ட் வந்து அவங்களுடைய வேலைய செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்ன்மென்ட் ஆபீஸ் இல்லன்னா அந்த முனிசிபல் ஆபீசர் மேல அந்த வேலைய நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு கட்டளையிடும். இப்ப இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான், கட்டளை நீதி பேரணை அப்படிங்கிறது யாரு மேலலாம் இந்த ரிட்ட வெளியிட முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மேல இந்த கட்டளையிடும் நீதி பேராணை செல்லாது. அப்புறம் கவர்னர், ஒரு மாநிலத்தில இருக்கக்கூடிய கவர்னர், அப்புறம் பிரைவேட் பெர்சன் மேல போட முடியாது. ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் மேல ஏன் நீங்க அந்த வேலைய செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு செய்ய முடியாது. ஓகேங்களா? அப்புறம் லெஜிஸ்லேச்சர் டூ கம்பல் இட் டூ எனாக்ட் எ பர்ட்டிகுலர் லா. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலயும், இல்ல ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலயும், நீங்க அ இந்த பர்ட்டிகுலர் மேனர்ல இந்த சட்டத்த இந்த வழியில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரையும் கம்பல் பண்ண முடியாது. இங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மேண்டமஸ் கட்டளையிடும் நீதி பேராணை அப்படிங்கிறது யார் மேலலாம் போட முடியாது அப்படின்னா, பிரசிடென்ட் மேல விதிக்க முடியாது, கவர்னர் மேல விதிக்க முடியாது, தனிப்பட்ட இண்டிவிஜுவல் மேல விதிக்க முடியாது. அதுக்கப்புறம் லெஜிஸ்லேச்சர் பாராளுமன்றம் இல்லன்னா சட்டமன்றத்தின் மேல விதிக்க முடியாது. இப்போ இத நீங்க அப்படியே நீங்க வந்து கோரிலேட் பண்ணணும் அப்படின்னா, ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் மேலயும் விதிக்கலாம். புரியுதுங்களா? ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் மேலயும் விதிக்கலாம். ஆனா கட்டளையிடும் நீதி பேராணை அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் பெர்சன் மேல கட்டளையிடும் நீதி பேராணைய இட்டு நீ இந்த வேலைய செய்யின்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ராஹிபிஷன். இதுதான் பொதுவா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃப்யூஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெள்ள தெளிவா பார்த்துடலாம். இது வந்து மோஸ்ட் காமன்லி கன்ஃப்யூஸ்ட் ரிட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் இருக்காது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஹை கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஹை கோர்ட் வந்து லோயர் கோர்ட்ட நீங்க உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன தாண்டி செயல்படுறீங்க. அதனால இத ஸ்டாப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்ட வெளியிட்டா அதுக்கு பேரு ப்ராஹிபிஷன். அப்போ ஒரு கேஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த கேஸ இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அது பேரு ப்ராஹிபிஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் ட்ரிபியூனல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சர்வீஸ் ட்ரிபியூனலோட வேலை என்ன அப்படின்னா, அந்த சர்வீஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள தீர்த்து வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்வீஸ்ல இருக்கவங்களுடைய சீனியாரிட்டி பிரச்சனை, டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள தீர்த்து வைக்கலாம். அவங்க அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய நில பிரச்சனைய போய் தீர்த்து வைக்க முடியுமா? அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன தாண்டி செயல்படுது. இது புரியல அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் இருக்காருன்னா, அவருக்கு ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பவர் இருக்கு. அதே ஏரியாவுல 2 பேருக்கு நிலப்பிரச்சனை. அத போய் அவர் தீர்த்து வைக்க போனாரு அப்படின்னா, இதுதான் அவரு ஜூரிஸ்டிக்ஷன தாண்டி, அதிகார வரம்ப தாண்டி செயல்படுறாருன்னு மீனிங். அப்போ இந்த ஹையர் கோர்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹை கோர்ட்ட ஞாபகம் வச்சுக்கலாம். கீழ்நிலை நீதிமன்றம் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குன்னு ஒரு அதிகார வரம்பு இருக்கு. அத தாண்டி செயல்பட்டாங்கன்னா, ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு ரிட் போகும். ஸ்டாப் பண்ணுங்க. அந்த ப்ரொசீடிங்க ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஒரு லோயர் கோர்ட் இல்லன்னா ட்ரிபியூனல் உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன மீறி வழக்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹை கோர்ட் என்ன பண்ணும்? அத நீங்க தொடரக்கூடாது. ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு போட்டா அதுக்கு பேரு ப்ராஹிபிஷன் ரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்போ யார் இத இஷ்யூ பண்றா? ஹையர் கோர்ட் வந்து லோயர் ஜுடிஷியல் இல்லன்னா குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி மேல இந்த ஆர்டர வந்து போடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 32 யூஸ் பண்ணியும், ஹை கோர்ட் வந்து ஆர்டிகிள் 226 யூஸ் பண்ணியும், லோயர் கோர்ட்ட இல்லன்னா ட்ரிபியூனல் மேல இந்த ரிட்ட போட்டு ஸ்டாப் பண்ணுங்க இந்த ப்ரொசீடிங்க அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? அடுத்து செர்ஷியரி. செர்ஷியரினா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டூ ப்ராஹிபிஷன். தடையுறுத்தும் நீதி பேராணை மாரியே இருக்கும். ஆனா, ஆல்ரெடி அவங்க ஹையர் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோயர் கோர்ட் மேல தான் இந்த ஆர்டர வந்து போடும். இந்த ரிட்ட வந்து போடுவாங்க. இது என்னன்னா, இப்போ லோயர் கோர்ட் அந்த கேஸ விசாரிச்சு ஒரு தவறான ஆர்டரே பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹை கோர்ட் என்ன பண்ணும்னா, லோயர் கோர்ட் மேல இந்த ஆர்டர போட்டு, நீங்க வெளியிட்ட ஆர்டர் தப்பு. அதனால அத கரெக்ட் பண்ணுங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் செர்ஷியரி. ஓகேங்களா? ஆவண கேட்பு, நீதி பேராணை அப்படிங்கிறது. எந்த ஆவணத்தின் அடிப்படையில நீங்க இந்த நீதிய வந்து வழங்குனீங்க? அதனால இத ஏற்கனவே அவங்க வெளியிட்ட ஆர்டர கரெக்ட் பண்ணுங்க, இல்லன்னா குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அது பேரு செர்ஷியரி. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? ப்ராஹிபிஷன். ப்ராஹிபிஷன்னா அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். அத ஸ்டாப் பண்ணுங்க. உங்க ஜூரிஸ்டிக்ஷன தாண்டி வரீங்க. ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறது. இது அவங்க விசாரிச்சு ஒரு நீதிய வழங்கிட்டாங்க. அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத குவாஷ் பண்ண சொல்றதோ, இல்ல அத கரெக்ட் பண்ணி திருப்பி நீதிய குடுங்க அப்படின்னு சொன்னா, அது பேரு செர்ஷியரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த பாருங்க, ப்ராஹிபிஷனுக்கும் செர்ஷியரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறது பிரிவென்டிவ். கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அத சரியான முறைப்படி நீங்க ஜூரிஸ்டிக்ஷன தாண்டி செய்றீங்க அப்படின்னு பிரிவென்டிவ் மெஷர். செர்ஷியரி அப்படிங்கிறது கரெக்டிவ் தான். அவங்க தீர்ப்புலாம் வழங்கிடுவாங்க. அத கரெக்ட் பண்றதுக்காக நடக்கிறது. இப்ப இது என்ன பண்ணும்னா, அந்த ப்ரொசீடிங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும். இது அவங்க வெளியிட்ட அந்த தவறான ஆர்டர குவாஷ் பண்ணுங்க அப்படிங்கிறது. யூசுவலி பிஃபோர் ஃபைனல் டிசிஷன். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வெளியிடுறது ப்ராஹிபிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் வெளியிட்டு அத சரி பண்ண பார்க்கிறது செர்ஷியரி. புரியுதுங்களா? இது ஸ்டாப் பண்ண சொல்லும். இது அத குவாஷ் இல்லன்னா கரெக்ட் பண்ண சொல்லும். லாஸ்ட் வந்து குவா வாரண்டோ. இது ரொம்ப சிம்பிள். இது எந்த அத்தாரிட்டியின் அடிப்படையில, எந்த தகுதியின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்ல ஒரு ஆ ஒரு லீகல் அத்தாரிட்டில ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அந்த பெர்சன் வந்து இருக்கிறாரு. அவருக்கு உண்மையாவே தகுதி இருக்கா? அப்படின்னு செக் பண்றது தான் குவா வாரண்டோ. ஒருத்தவங்க ஒரு பப்ளிக் ஆஃபீஸ சட்டப்படி தகுதி இல்லாம வகிக்கிறாங்க அப்படின்னா, கோர்ட் அவங்கள கேட்கும். எந்த சட்ட அதிகாரத்தின் அடிப்படையில இந்த பதவியில இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குவா வாரண்டோவ வெளியிட்டு கேட்பாங்க. புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இது இந்த இந்த குவா வாரண்டோ நீங்க வெளியிடுறீங்க அப்படின்னா, இது ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்ல மட்டும் தான் நீங்க இத கேட்க முடியும். ஓகேங்களா? அடுத்து இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ ஒரு இமேஜின் எ சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு நகரத்துல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது. இப்போ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லீகலா ஒருத்தவங்கள கைது பண்ணிட்டாங்கன்னா, அந்த டைம்ல ஹேபியஸ் கார்பஸ் அவங்கள இல்லீகல் அரெஸ்ட்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முனிசிபல் கமிஷனர் அவருடைய வேலைய செய்யல அப்படின்னா, மேண்டமஸ் கட்டளை நீதி பேரணை வெளியிடுவாங்க. இப்போ ஒரு தீர்ப்பாயம் இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன தாண்டி வே செயல்படுறாங்கன்னா, அப்ப ப்ராஹிபிஷன் அப்படிங்கிற ரிட்ட வந்து வெளியிடுவாங்க. இப்ப ட்ரிபியூனல் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்ப்பாயம் அவங்க ஒரு அன்லாஃபுல் ஆர்டர வெளியிட்டுட்டாங்க. தீர்ப்பே வழங்கிட்டாங்க அப்படின்னா, அது லீகல் எரரா இருக்கு. இல்ல ஜூரிஸ்டிக்ஷனல் எரரா இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த ஆர்டர குவாஷ் பண்ண சொல்லும். அதுக்கு பேரு செர்ஷியரி. லாஸ்ட் குவோ வாரண்டோ. குவோ வாரண்டோ அப்படிங்கிறது, எப்படி எந்த தகுதியின் அடிப்படையில நீங்க இந்த ஆபீஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறது. மாஸ்டர் டேபிள் பாருங்க. ரிட், மீனிங், மெயின் பர்ப்பஸ், ஈஸி மெமரி. இப்ப ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஆள கொண்டு வந்து நிறுத்து அப்படிங்கிறது மீனிங். இது இல்லீகல் சட்டவிரோதமா கைது செய்தவங்கள பாதுகாக்கிறதுக்காக இருக்கு. அது என்ன பண்ணும்னா ரிலீஸ் பண்ண வைக்கும். மேண்டமஸ் அப்படிங்கிறது வி கமெண்ட் அப்படிங்கிறது தான் மீனிங். இது உங்களுடைய பப்ளிக் டியூட்டிய செய்யுங்க அப்படின்னு சொல்றது. அதாவது செய் அப்படிங்கிறது டூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறது ஃபோர்பிட் பண்றது. அதாவது ஸ்டாப் பண்ண சொல்றது. ஸ்டாப் ப்ரொசீடிங் அப்படின்னா அது பேரு ப்ராஹிபிஷன். ஸ்டாப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ப்ராஹிபிஷன ஸ்டாப் பண்ண சொல்றது. செர்ஷியரி அப்படின்னா டூ பி சர்டிஃபைட் ஆர் இன்ஃபார்ம்டு. ஓகேங்களா? எந்த ஆவணத்தின் அடிப்படையில இந்த ஆர்டர நீங்க ரிலீஸ் பண்ணீங்க. ஆர்டர வெளியிட்டீங்க. அப்ப அந்த டிஃபெக்டிவ் ஆர்டர குவாஷ் பண்ண சொல்றது, இல்லன்னா கரெக்ட் பண்ண சொல்றது செர்ஷியரி. குவாஷ். குவோ வாரண்டோ அப்படின்னா பை வாட் அத்தாரிட்டி? எந்த தகுதியின் அடிப்படையில அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஆஃபீஸ் நெறைய பேர் போலி சர்டிபிகேட்ட வச்சுலாம் வந்து அ ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்படி குவோ வாரண்டோ அடிப்படையில தான் அவங்கள வந்து நீக்குவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இன்னொன்னு என்னன்னா,
டெரிட்டோரியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டிகிள் 226ங்கிறது ஹை கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணி வெளியிடுவாங்க. பட் ஆனா, இது டெரிட்டோரியல் கனெக்ஷன். ஒரு பர்ட்டிகுலர் மாநிலம் சம்மந்தப்பட்டு இருக்குன்னா, அந்த பர்ட்டிகுலர் மாநிலத்துக்கு மட்டும் தான் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்ல இந்த ரிட்ட வெளியிடுறோம் அப்டின்னா, தமிழ்நாட்டுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து பொருந்தும். இத வந்து பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட்டுக்குலாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆனா, ஆர்டிகிள் 32 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வெளியிடுகிற அதிகாரம் நாடெங்கிலும் செல்லுபடி ஆகும் அப்டிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இத நம்ப இங்கிலாந்து நாட்டிட இருந்து பெற்றுக்கிட்டோம் அப்டிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இது. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்டின்னா, கமெண்ட் பண்ணுங்கப்பா. தேங்க் யூ.